வக்ரதுண்ட மகாகாய கோடிசூரிய சமர்ப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகார்யேஷு சர்வதாம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். நம்ம காசி யாத்திரை ரொம்ப சிறப்பாக நடந்துன்னு இருக்கு. நேற்றைய தினத்தில் முந்தானயத்தை நான் காசியில் இருந்தேன். ரொம்பவுமே பிரமாதமாக விஸ்வநாதருடைய தரிசனம். பெரிய ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த கோயில் விஸ்வநாதர் கோயிலுக்கு நம்ம கூட்டிகிட்டு போனவங்க ரொம்ப முக்கியமான நபர்கள். அவங்க ஒரு ப்ரோட்டோக்கால் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த ப்ரோட்டோக்கால்னால் முன்னாடி ஒரு வாகனத்தில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போன உடனே பார்த்திங்கன்னா முன்னாடி போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க. அதே மாதிரி உள்ளே கூட்டிகிட்டு போகிறோம். அந்த விஸ்வநாதர் கோயில்கிட்ட நிற்கிறோம். ஏன் கலரில் ஒரு ட்ரெஸ் போட்டவர், அதாவது ஏன் கலரில் ஒருத்தர் ட்ரெஸ் போட்டவர், அந்த நம்மளை கூட்டிகிட்டு போகிறவர் பார்த்திங்கன்னா அவர் முன்னாடி நிற்கிறாரு. அதுக்கப்புறம் பின்னாடி நான் நின்றுட்டு இருந்தேன். என் கலரில் போட்டவர் நடுவில் வந்துட்டார். பின்னாடி போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தரையாக கேட்குறாரு, பின்னாடி வர்றவங்க உங்கள் ஆட்லா அப்படின்னோடனே இப்படி திரும்பி பார்க்குறாரு. கலரை மட்டும் பார்த்துட்டு ஆமான்ட்டார். இப்போ எனக்கு முன்னாடி அவரும் உள்ளே போயிட்டார், நானும் உள்ளே போகிறேன், எனக்கு பின்னாடி வந்தவங்களும் உள்ளே போகிறாங்க. விஸ்வநாதரை தொட்டு தரிசனம் பண்ணுறோம், அபிஷேகம் பண்ணுறோம். தொட்டு ஸ்பரிஷ இது அபிஷேகம் பண்ணி முடித்து அந்த நபரும் தொடுறார். தொட்டு நமஸ்காரம் பண்ணி அவருடைய ஃப்ரெண்டு வெளியில் நின்றுட்டுருக்கார். நான் பார்க்குறேன். உள்ளே போகும்போது அப்படியே கண்ணில் அப்படியே தண்ணி விட்டு நின்றுட்டு இருந்தார். எவ்வளோ பெரிய அனுகிரகம் பாருங்கள். உடனே அழைத்து உள்ளே வான்னு சொல்லி அழைத்து உள்ளே நின்று அபிஷேகம் பண்ணி தொட வச்சார். கூட அவர் வெளியில் நின்றுருக்கார். இப்போ மன சங்கடத்தோடு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் உடனே அது மாறும். என் கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கிற இன்சிடென்ட்ஸ் அது ஒன்று. அதே மாதிரி நான் ஒரு சில யோசனைகள் அப்படியே உட்காந்துட்டுருக்கு. ஒரு கேள்வி எனக்கு அப்படியே உள்ளே ஓடிட்டுருக்கு. ஹோட்டல்லேருந்து கிளம்ப போகிறேன். கிளம்புற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி அப்படியே இருந்துட்டுருக்கு. அந்த டிராவை திறக்க அந்த ஒரு பகவத்கீதை புக்கு இருக்குது. அந்த பகவத்கீதை யதார்த்த கீதைன்னு சொல்லிட்டு ஒரு புஸ்தகம். அதை திறந்து பார்க்குறேன். முன்னாடி அந்த ஒரு வரி, ரெண்டாவது இன்சிடென்ட்ஸ் நேற்று நடந்ததில்லை. நிறைய விஷயங்கள், அதாவது நிறைய சொல்லலாம். அதில் மூணாவது ஏர்போர்ட்டில் வரேன். அந்த ஏர்போர்ட்டில் வந்தோடனே அங்கே உட்காந்துட்டு இருக்கேன். ஃப்ளைட்டு லேட்டு. அப்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு வாத்தியார் திருப்பி எனக்கு ஒரு யோசனை, அந்த புஸ்தகம் படித்தோன்னு இன்னொரு யோசனை வருது. இன்னொரு யோசனைக்கு இப்படி உட்காந்துருக்கேன் ஏர்போர்ட்டில். சரி, ஃப்ளைட் லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். அவர் கரெக்டாக என்னை க்ராஸ் பண்ணுறார். ஒரு நபரை நான் ரொம்ப வருஷமாக யோசிச்சுட்டு இருக்கேன். அவர் இந்த மாதிரி நபர் இருந்தாரே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். கரெக்டாக இவர் போகும்போது இவர் சொல்கிறேன், நான் பாடசாலை வாத்தியார் சார், நான் குழந்தையில வச்சு பண்ணிட்டுருக்கேன். அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி பாடசாலைக்கு என்னால் முடிஞ்ச ஏதாவது நான் பண்ணலாம், கைங்கரியம் பண்ணலான்ட்டு இருக்கேன். அப்போ அவர்கிட்ட உட்காந்து சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறேன். அவர் பதில் சொல்கிறார். நம்ம நிகழ்ச்சிக்கு தேவையான ஆன்மீக தகவல் கொண்ட ஒரு பதில்கள்லாம் அவர் எடுத்து கேட்குறேன். அவர் எனக்கு பதில் சொல்கிறார். ரொம்ப வித்தியம். அதாவது பாடசாலை வாத்தியார் இல்லையா, ரொம்ப நிறையா படிச்சிருக்கார். அவர்கிட்ட பேசுகிறேன். அப்போ அவருடைய குரு யாருன்னு கேட்டிங்கன்னா, என் கூட கோயம்புத்தூரில் பூஜை பண்ணவர், கூட இருந்தவர். அவரை பூஜைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கேன். இப்படி அவருக்கு ஃபோன் பண்ணி பேசணும்னு நான் ஞாபகப்படுத்துகிறேன். இந்த மாதிரிலாம் நடந்தது, இந்த மாதிரிலாம் இருந்த ஞாபகம் அப்படின்னோன்னா அவருக்கும் ரொம்ப ஆச்சரியம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் பாருங்கள் கரெக்டாக பாடசாலை தேடின்னு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட வர அவளுக்கு பாடசாலைக்கு ஏதோ ஒன்று பண்ணணும்னு கேட்குறேன். நான் எங்கேன்னு அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது இது ஒரு சம்பவம் நடக்குது. இந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். சரி, இன்றைய தினத்தில் இது எதுக்கு நான் உங்கள்கிட்ட முன்னாடி வைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த நினைக்கிறதுக்கு ஒரு பதில் தெய்வம் நின்ன இடத்துல கொடுக்குறார். இது பெரிய ஆச்சரியமான விஷயம். ரொம்ப சிறப்பாகவும் இருக்குது. நிறைய பேர் வர முடியாதவா, சார் அடுத்து நீங்கள் இந்த காசி யாத்திரை சொல்லுங்க சார், நான் கண்டிப்பாக புக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏராளமான பேர் ஏர்போர்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் நின்று ஃபோட்டோ எடுத்துட்டா. அது ஒரு பெரிய சந்தோஷம். அத்தனை பேரும் நம்ம நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிறவா காசி யாத்திரையெல்லாம் சிறப்பாக முடிச்சுட்டு இருக்க ரொம்ப சந்தோஷமான விஷயம். சரி, இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இது கூட சேர்ந்து நவக்கிரக யாத்திரை நம்ம போட்டிருக்கோம். அதுக்கு பேர் புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளலாம். இன்றைய தினத்துக்குண்டான பஞ்சாங்க குறிப்புகள் இதோ. 4/7/2024 குரோதி வருடம் ஆனி மாதம் 20ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரோகிணி, அதிகாலை 4:52 வரை, பின்பு மிருகசீரிஷம். இன்றைய திதி காலை 6:27 வரை திரையோதசி, பின்பு சதுர்தசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திரை, கன்னி, துலாம். நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை.
அதாவது எல்லா சக்தியும் நமக்குள்ள ஐக்கியமாக இருக்குது. நீ எதுக்கு வெளியில் தேடுற? ஸோ ஆல் பவர் இஸ் வித் யூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகான் நமக்கு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவேகானந்த சுவாமி விவேகானந்தர். அவருடைய நினைவு தினம் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் அவரை பிரார்த்தனை செய்து இந்த தினத்துக்கு உண்டான சிறப்புகள் ரோகிணி முடித்து மிருகசீரிஷ நட்சத்திரம் இன்றைக்கி முழுக்க இருக்குது. ரொம்ப விசேஷமான நட்சத்திரம் கூட. இன்றைய தினத்தில் செவ்வாயுடைய ஆதிக்கம் கொண்ட அற்புதமான நட்சத்திரம். ரிஷபராசியில் 2 பாதம் இருக்குது, மிதுன ராசியில் 2 பாதங்கள் கொண்ட தாக இருக்குது மிருகசீரிஷம். இப்போ சனி பகவான் வேற வக்ரகதி பெற்றிருக்கார் இல்லையா? இந்த வக்ரகதி கொண்ட இந்த நேரத்தில் நம்ம இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவாள்லாம் இன்றைக்கி நிறைய கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணி பிராயஸ்தம் பண்ணிக்கிறது நல்லது. இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள், கல்யாண நாள் கொண்டாடுறவள் புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை இதோ நாம் பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், பிரயாணங்கள் இருக்கும். ஒரு சில விஷயங்கள் அப்படியே மனசில் அப்படியே ஓடிண்டே இருக்கக்கூடிய ஒரு மனம் இருந்துட்டு இருக்கும். சில தினம் நல்லது இருக்கும், சில தினம் எதிர்மறையாக இருக்கும். ஃபோனில் பேசும்போது கவனம் தேவை, நேரில் யார்ட்டையாவது பேசும்போது கவனம் தேவை. சின்ன சின்ன பிரச்சனைகள் சண்டையாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. நீங்கள் ஒன்று சொல்லுவேல், மற்றவா ஒன்று புரிஞ்சுக்கிறது, இல்லை மற்றவா சொல்கிறது நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறது. இது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் கண்டிப்பாக மேஷராசி அன்பர்களுக்கு இருக்கும். யாராவது உங்கள்கிட்ட ரொம்ப நிறையா சொல்கிறா, இதை பணம் பிரமாதமாக, நான் வெறும் 500 ரூபா தான் கொடுத்தேன், ஆனால் எனக்கு ஒரு 10,000 ரூபா கிடச்சிது, நம்பப்படாது, கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் தெரியாத பணம் கொடுக்கறத தவிர்த்துக்கிறது நல்லது. மருந்து மாத்திரை இதை டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணாமல் சாப்பிட்றது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. இன்றைய தினத்தில் பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயமா எடுத்து செய்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இன்றைய தினத்தில் இருந்து கொண்டு இருக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 12 மணி வரைக்கும் பணம் சம்பந்தமான விஷயங்கள், அதாவது ரொம்ப நாள் கொடுக்காதந்தவா பணம் கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. குடும்பத்தில் பேச்சுவார்த்தைகளில் இந்த 6 மணி நேரம் மட்டும், மதியம் 12 மணி வரைக்கும் கவனம் என்பது தேவை. அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா நம்ம ஏதாவது மற்றவா சொல்கிறத புரிந்து கொள்றதுலையும் ரொம்ப கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் மேஷ ராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சில விஷயங்கள்லாம் நிறையா இந்த ஃபோன் கால்ஸ் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேக் கால்ஸுன்னு சொல்லுவாங்க, ஸ்கேம் கால்ஸுன்னு சொல்லுவாங்க. அதை நம்பர் கேட்குறது, இந்த சிவிவி நம்பர் கேட்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டக்குன்னு பேங்க் சம்மந்தமானதும். வயசானவங்களில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு பையன் அமெரிக்காலேருந்து போட்டுள்ளது ரொம்ப கஷ்டப்பட்டு தெரியாமல் ஃபோனில் சொல்லி போனவா எத்தனை பேர் இருக்கா இல்லையா? இது மேஷ ராசிக்கு இல்லை, 12 ராசிக்குமே இருக்கிறது. ஆனால் இன்றைய தினத்தில் இதில் இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும் மேஷராசி நண்பர்களே. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அனுகூல்யம் கூடி வரும். கல்யாண காரியங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குனால அற்புதமான நாள். எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். சில விஷயங்களை நம்ம இன்னொருத்தர் எதிர்பார்க்க வேண்டியிருக்கும். மற்றவா கூட சேர்ந்து பண்ணுறது, இவாளுக்காக விட்டு கொடுக்குறது. இன்றைக்கி பாருங்கள், எனக்கு ஒரு 2 ஹவர்ஸ் போயிடுத்து, 1 ஹவர் போயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு சரி இது கூட நல்லது தான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில பேர் பொலிட்டிக்கலில் சில விஐபிஸ் கூட இருந்துட்டு இருக்கிறவங்க, இல்லை பிஸ்னஸில் விஐபிஸ் கூட இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தன்னுடைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். பட் அதனால் ஏதாவது இருக்கா அப்படின்னு மற்றவா கேட்டால் இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் உங்களுக்குள்ளே தோணும், ஏன்னா இவங்க கூட இருக்கிறதே எனக்கு ஒரு பெரிய நல்லது தான் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரிஷபராசி என்பவர்களுக்கு உண்டு. பணம் வருது, கொஞ்ச நாளில் டக்குன்னு செலவாயிடுறது, பணம் வருது செலவாயிடுறது. இதுதான் சார் எனக்கு இப்படி நடந்துட்டுருக்கு. ரெகுலராக ஒரு பணம் வந்துச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படிங்கிற சில கேள்விகள்லாம் ரிஷபராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக மனசில் இருந்துகிட்ருக்கும். வீடு கட்டுறது, இடம் வாங்குறது போன்ற விஷயங்களை திருப்பி நம்ம பேசிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ எவ்வளோ செலவாக தெரியுமா, அது இதுன்னு அந்த குடும்பத்திலே பெருசாக அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி பெருசாக இருக்குது. என்னது நான் இவ்வளோ சொல்கிறேன் பாரு, கண்டுக்காமல் இருக்கா. ஏன்னா டெய்லி நம்ம அதை சொல்லிட்டு இருக்கும்போது பெருசாக தெரியல. அதனால் அந்த மாதிரி நம்மளை அறியாமே சில நேரங்களில் புறம்புறது இருக்கிறதா இருக்கும். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். திருமண காரியங்கள் கைகூடும். பேச்சுவார்த்தைகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி வரும். உங்களால் மற்றவர்களுக்கும், மற்றவர்களால் உங்களுக்கும் பிரயோஜனமாகக்கூடிய அற்புதமானது ரிஷபராசி நண்பர்களுக்கு. மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசிக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா ஃபஸ்ட்டு ஒரு 6 ஹவர்ஸ், நான் சொல்கிறது மத்தியானம் வரைக்கும் கொஞ்சம் விரயங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் சாதகமாக நடக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில பேர் ஜாதக ரீதியாக பார்த்துட்டோம்னா இன்றைக்கி ரொம்ப தெளிவாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பா. சில பேர் அப்படியே ரொம்ப டல்லாக இருப்பா. அது டிபெண்ட்ஸ், அவங்களுடைய தசா புத்தி அந்தரத்தை பொறுத்து. அது தினபலன்கள் மட்டும் கிடையாது, ஜாதகத்தை பொறுத்து மாறும். அதை ஃபஸ்ட்டு மனசில் வச்சுக்கலாம். மிதுன ராசி என்பவர்களுக்கு இன்றைக்கி நினைத்த காரியத்தை சாதிப்பீங்க. மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சிறு
விஷயங்களும் கோவித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நபர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள், சில நபர்கள் சில விஷயத்தை அப்படி கொடுத்து அப்படி போட்டு வாங்குவாங்கன்னு சொல்லுவாங்களா, அதில் கவனம் என்பது தேவை. நமக்கு செலவு இல்லாமல் மற்றவா செலவு பண்ணுறா அந்த காசு என்னன்னு பார்த்து கணக்கு கொடுத்துறது நல்லது. பின்னாடி சொல்லி காமிச்சா உங்களுக்கு பிடிக்காது. மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான நாள். ஒரு திடீர் அதிசயங்கள், திடீர் சந்தோஷம், திடீர் ஆனந்தம், யாராவது ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கும்போது ஒரு பெரிய மன மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு மிதுன ராசி நண்பர்களுக்கு. கடகராசி நேயர்களே, பரவாயில்ல, ஏதோ ஒரு வகையில் எனக்கு ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடச்சிதுங்கன்னு சொல்கிற மாதிரி இன்றைய தினத்தில் கண்டிப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு மத்தியானம் வரைக்கும் இருக்குது, அதுக்கப்புறம் கொஞ்சம் விரயங்கள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு, விரயம் கூட பின்னாடி லாபமாக சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த கூடையெல்லாம் பின்னுவா, அதாவது வீட்டிலேருந்து பண்ணுவா, அதே மாதிரி ஸ்வீட்டெல்லாம் போட்டு கடைகளுக்கு கொடுக்குறவா, ஃபுட்டு கேட்ரிங் சம்மந்தமாக எடுத்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறவங்க, நகைக்கடை எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய நிறுவனம், அதே மாதிரி ஒரு மொபைல் சம்மந்தமான தொழிற்சாலையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் சம்மந்தமான சர்வீஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் நட்ஸு இதெல்லாம் விற்பனை, உணவு சம்மந்தமான பொருட்கள்லாம் விற்பனை பண்ணி அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாள். மொத்தத்தில் கடகராசி என்பவர்களுக்கு தெய்வ வழிபாடோடு இன்றைக்கி நல்லது நடக்கக்கூடிய நாளாக இருக்கும். யாராவது ஒரு சில விஷயங்களை உங்களை ஆப்போசிட் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க உள்ளே இருக்கக்கூடிய எதிரின்னு கூட நீங்கள் நினச்சிப்பீங்க. அப்பப்போ இவங்க பாரு நம்ம கூடவே இருந்து நமக்கே எதிரியாக செயல்படுறாளே அப்படின்னு தோணக்கூடிய நாளாக கூட இன்றைய தினத்தில் இருக்கும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இத்தனை நாள் இல்லை, இனிமேல் கொஞ்சம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கடகராசி என்பவர்களுக்கு உண்டு. நல்லது நினைங்க. ஹெல்ப் கேட்டவங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. எதாக இருந்தாலும் பணத்தில் அளந்து கொடுக்கணும்னு சொல்லுவாள், அகலக்கால் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாள். இதில் ரொம்பவுமே எப்போவும் அந்த மனசில் அந்த சிந்தனை இருந்தால் சிறப்பாக இருக்கும். கடகராசி நேயர்களுக்கு சிம்மராசி அன்பர்களே, அதாவது விட்டு போன விஷயங்கள்லாம் டக்கு டக்குன்னு எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாள். அட்டா நேர்த்தி வாளுக்கு கால் பண்ண மறந்துட்டேன், இப்போ கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ரிங் பண்ணுவேன். நேர்த்தி வாழை திட்ட மறந்துட்டேன், இன்றைக்கி திட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பண்ணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். குழந்தைகளை பார்த்தோன்னா அப்படியே ஒரே சந்தோஷமாக விளையாடுவா. அதாவது ஒரு பெரிய ஆஃபீஸராச்சு பாருங்க குழந்தை மாதிரி விளையாண்டுட்டு இருக்கார். வீட்டில் குழந்தைக்கு குழந்தை தானே அவர் இல்லையா, குழந்தைக்கு அவள் குழந்தையோடு சேர்ந்து விளையாடும் போது அப்படி தானே இருப்பார் இல்லையா. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் மிகப்பெரிய நபராக இருப்பாள். ஆனால் குழந்தைகள் கூட சேர்ந்து அவளுடைய சின்ன சின்ன விஷயம் gift கொடுத்து அவள் சந்தோஷப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் இருக்க. கோயில் காரியம், பூஜை புனஸ்காரங்கள், வழிபாடு, பிஸ்னஸ் சம்மந்தமாக பேசுகிறது, அதே மாதிரி ஏதேனும் ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் இருந்துட்டு இருக்கிறது. அப்பப்போ ஆஃபீஸுக்கு போய் கோச்சிக்கிறது, என்ன எப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிறது. அவள் சாரி சார் நீ சரி பண்ணிடுறேன்னு சொன்னோடனே ஓகே அப்படின்னு சமாதானம் திருப்பி அவளையே கூப்பிட்டு மனசு கேட்காம பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிம்மராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் கண்டிப்பாக ஏற்படும். திட்டிடுவேல், அதுக்கப்புறம் யோசிப்பேன், ஆஹா அவளுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, குழந்தை இருக்கா, திட்டிவிட்டோமே, சரி கூப்பிட்டு பேசிடுவேன். இப்போ நான் நிறைய பேசிட்டேன்னா நான் திட்டேன்னா இல்லை சார் அவருக்கு வேணும் கண்டிப்பாக, ஏன்னா உங்களை இப்படி இருக்கணும் சார், இருந்தாலும் கூப்பிட்றேன், ஒரு நிமிஷம் கூப்பிட்றேன். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் பேசக்கூடிய நாளாக இருக்கும் சிம்மராசி நேயர்களுக்கு. கன்னிராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான தினம். ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து எடுத்து செய்வது. சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு மட்டும் கவனம். உத்திரம் அஸ்தம் பரவாயில்ல, நன்னா இருக்குது, ஒன்றும் பயப்பட வேண்டாம். வேலை வாய்ப்பு கூடி வரும், புதிய வேலை வாய்ப்பு தேடி வரும். நல்லது நினச்சா நல்லது நடக்கும்னு பெரியவங்க எப்போவுமே சொல்லுவாங்க, அதுதான் உண்மை. நல்லது நினச்சிங்க நல்லது நடக்கும். ஒரு அன்னதானம் பண்ணிங்க பின்னாடி நமக்கு என்றைக்காவது வேணும், இப்போ நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு போய் ஒருத்தர் யாராவது வாங்கிட்டு வருவார். தண்ணி யாருக்காவது கொடுத்தேல் உடனே ரயில்வே ஸ்டேஷனில் எங்கே தண்ணிங்க, என்கிட்ட ஒரு பாட்டில் ஃப்ரீயாக இருக்குது தட்டுங்களான்னு கேட்பா. உடனே ஓ பரவாயில்ல, இன்றைக்கி யாரோ தெரியல, யாரோ மூணாவது மனுஷன் யாருன்னே தெரியல, எனக்கு ஹெல்ப், எந்திரிச்சா சீட்டை விட்டு நீங்கள் உட்காந்துக்கோங்க சார்ன்னு சொன்னேன். இந்த மாதிரி அதிசயங்கள் எப்போ நடக்கும்? கர்மா நம்ம யாருக்காவது பண்ணியிருப்போம், மறந்துருப்போம், அது திருப்பி நமக்கே கிடைக்கக்கூடிய. பார்த்தீங்களா, நான் ஒன்று சொன்னோன்னு ஒரு விஷயத்தை யோசிக்கிறேன். இந்த மாதிரி தான் இன்றைய தினம் கன்னிராசி என்பவர்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கும். பேப்பர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட், அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஸ்கிராப் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, சில ஆராய்ச்சி நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்க, லேபெல்லாம் நடத்தின்னு இருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டல் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான தினம். சித்திர நட்சத்திர தத்துவம் மீது எல்லாமே சிறப்பாக இருக்குது இன்றைய தினத்தில். சித்திர நட்சத்திரம் தெய்வ வழிபாடு ரொம்ப அவசியம் கன்னிராசி நேயர்களுக்கு. துளாராசி நண்பர்களே,
ஒரு நல்ல விஷயத்தை மனசில் யோசிச்சுட்டே இருப்பில்லை, இது பண்ணலாமா, அது பண்ணலாம், இது ஓகே, அது ஓகே அப்படின்னு ஒரு கால்குலேஷன் வந்து மத்தியானம் இருக்கும். மத்தியானத்துக்கு மேலே 12 மணிக்கு மேலே மற்றதெல்லாம் யோசிச்சுக்கலாம். மத்தியானம் வரைக்கும் குறிப்பாக சித்திரை துளாராசிக்கு கூட சில இதெல்லாம் போட்டு குழப்பிப்படாது. ஏன்னா இவா என்னை இப்படி சொல்லிட்டா, இவா என்னை இப்படி சொல்லிட்டா, மனைவி என்னை காத்தால் திட்டிவிட்டா, ஃபோனில் திட்டினா எனக்கு வந்தது கோவம், ஃபோனை தூக்கி ஒரு எரியலான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறது. இது ஜென்ஸில். பெண்கள் காலையில் எனக்கு சமைக்கிறதே பிடிக்கல, எனக்கு பிடிக்கிறதில்ல, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு போகலான்ட்டு இருந்தேன் இன்றைக்கி, இதனால் தடங்களாச்சு தெரியுமா, இப்படியெல்லாம் கார்த்தால நேரத்தில் இன்றைக்கி இருக்கும் 12 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் ஒன்றும் இருக்காது. அதுக்கப்புறம் சமாதானமாக நீங்களே சமாதானமாக பேசுவீர். சாரி அப்படின்னு சில பேர் பத்துட்டுனா ஒரு 100 சாரி போடுவா, சில பேர் ரீடின்னு போட்டுருவா. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் அதெல்லாம் இருக்கும். துளாராசி நண்பர்களுக்கு விட்டு கொடுத்து போகிறது, கோவப்படுறது ரெண்டுமே இருக்கக்கூடிய நாள். ஆனால் கோயிலுக்கு போனோம் இன்றைய தினத்தில், கோயிலில் போய் சுவாமியை வேண்டிக்கிறது விசேஷம். அங்கே போய் யார்ட்டையா சண்டை போடக்கூடாது, இங்கே தள்ளிடுங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடக்கூடாது, கொஞ்சம் விட்டு கொடுத்தேன்னா அவள் ஏதோ ஒரு ஞாபகத்தில் நின்றுருப்பா. நமக்கு நட்சத்திரம் தெரியலன்னா அவள் மேலே கோச்சிப்போம். அதனால் கொஞ்சம் கவனமாக இன்றைய தினத்தில் துளாராசி நண்பர்களே. விருச்சிக ராசி நேயர்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாள். எது நினைச்சாலோ அது டக்குன்னு நடக்கும். அட இப்போ தான் நினைச்சவா வந்து நிற்கிறாளே அப்படின்னு ஒரு சந்தோஷப்படக்கூடிய நாள். லக்கி டைம் எல்லாம் பார்ப்பேன். சில பேர் பார்த்துருப்பா பார்த்துக்கல, 1111 ஐ லக்கி நேரமாக போச்சே அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி சில பேர்லாம் 999 ஐ லக்கி டைம் பார், 999 பார், நம்பர் பாரு, இந்த நம்பர் அங்கே பார், முருகர் துணை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். இப்படி போயின்னு இருப்பேன். இப்படி ரைட்டில் திரும்பி பார்த்தா தீபாரம் நடந்துட்டுருக்கும். அப்படியே கோயிலில் தீபாரணம் நீங்களும் பார்த்து ஸ்டேரிங் கீரிங்கை விட்டுட்டு கும்பிடப்படாது. மனசில் நினச்சிக்கலாம், ஆண்டவா காப்பாற்று அப்படின்னு நினச்சிக்கலாம், தப்பு கிடையாது. வண்டி மனசில் நினச்சிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் டிராஃபிக்கில் இருக்கும்போது ஒரு இடத்துல போகும்போது அப்படி தான் அதானே பார்க்கணும் இல்லையா? விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இன்றைக்கி நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாள். இப்போது ஒரு சில விஷயங்கள்லாம் என்ன, கல்யாண விஷயங்கள்லாம் கைகூடி வரும். கல்யாணம் பேசிட்டு முகூர்த்தம் அடித்தாச்சு, பேசியாச்சு அப்படிங்கிற மாதிரி நிறையா நல்ல விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்துது. சில ரொம்ப வயசானவாரப்பா பார்த்தாலும் அவருக்கு பயம் இருக்கும். இது நடந்துடுமோ, அது நடந்துடுமோ, அப்படி ஆயிடுமோ, இப்படி ஆயிடுமோ அப்படிங்கிற பயமெல்லாம் இருக்கும். என்னுடைய கருத்து, இரவு நேர பிரயாணத்தை இன்றைக்கி தவிர்த்துக்கிறது நல்லது. ஸோ நைட் ட்ராவலிங் வந்து இன்றைக்கி தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைக்கி யாரும் இல்லை, நானே ஓட்டிடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விடிய ஓட்டப்படாது. முந்தியெல்லாம் முன்னாடி எலுமிச்சம்பழம் கட்டுற வழக்கங்கள் இருக்கும். அப்படியே உள்ளே வரும் மிளகா, எலுமிச்சம்பழம், அந்த வாசம் உள்ளே வடிக்கும். இப்போ யார் அது கட்டுறது இல்லை இல்லையா? பாதி கொஞ்சம் இந்த லாரியிலலாம் மற்ற ரெகுலராக கட்டுறவா இப்போ யாரும் கம்மியாகிடுது. அதனால் என்னென்னா தூக்கம் கூட அப்படி வருது. அதனால் ரொம்ப கவனம் என்பது தேவை விருச்சிக ராசி நேயர்களுக்கு. தனுர் ராசி அன்பர்களே, அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாள். வேலை வாய்ப்பு ரைட் கிடைச்சிடும், கடன் கேட்ட இடத்துல கிடைச்சிடும், வீடு கிடைக்கும், வாகனம் கிடைக்கும், இப்படியெல்லாம் கிடைக்கும்னு சொல்லல சார். ஆனால் இன்னும் முயற்சி அங்கே இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். முயற்சி இங்கெல்லாம் இருக்கணும். அப்போ முயற்சி எடுத்தால் பலன்கள் உண்டு. சில பேர் இப்படி கும்பிடுவா, ரொம்ப சந்தோஷம். சில பேர் இப்படி கும்பிடுவா, அதோட சந்தோஷம். சில பேர் தலைக்கு மேலே வச்சு கும்பிடுவா. கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓ இவ நன்னா பேசுகிறா, ரொம்ப நன்னா, என்ன பேச வரா, இது வேலை, தொழில், பொது வாழ்க்கை, எல்லா இடத்துலையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். நம்மக்கிட்ட காரியத்தை சாதிப்பா. நம்ம ஏதோ ஒரு 10,000 20,000 சம்பா, அதை கொண்டு போய் கொடுக்கணுமான்னு, நம்ம இத்தனை காசு நன்னா வருது, இதை போய் கொடுத்துடணுமான்னு, இப்படியெல்லாம் சில யோசனைகள் அப்பப்போ இருந்து கொண்டு இருக்கும். கல்யாண விஷயங்கள் இல்லை பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரக்கூடிய அப்போ நாள் நன்னா இருக்குது. மற்றவாட்டை மட்டும் கவனமாக இருக்கணும் இன்றைய தினத்தில். ஏன்னா எமோஷ்னலாக சில விஷயத்தை சொல்லி நம்ப வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைய தினத்தில் தனுசு ராசி நண்பர்களுக்கு மகர ராசி அன்பர்களே, விட்டு கொடுத்துட்டு போயிடணும்னு எப்போவுமே பெரியவங்க அது சண்டை வந்துதான் விட்டு கொடுத்துறேம்மா, ஏம்மா ஏன் ஒய் அப்படின்னு கேட்பேன். ஏன்பா விட்டு கொடுத்துடேன், ஏதோ கோபத்தில் இருக்கா, விட்டு கொடுத்துட்டு போய்டும் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டு போக சொல்லுவாள். சரி என்னது, நான் என்கிட்ட என்ன தப்பு இருக்குது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படப்படாது. அவங்க சொல்கிறதுக்கு காரணம் இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால் இதை வள கொலன்னு இழுத்தா அது பெருசாக வந்துடும், பேசாமல் விட்டுடு அப்படின்னு அவர்கள் சொல்லி கொடுக்குறா. அதுதான் உண்மையை. மாற்றங்களுக்கு உண்டான அற்புதமான நாள். இடமாற்றம், சரி போக்கியத்துக்கு போயிடலாம், பேசாமல் வாடகை நீ வேண்டாம்,
போகியத்துக்கு போகிறோம் சார் நாங்கள், வாடகைக்கு வேண்டாம் இப்படி சொல்லி மாறுறதுக்கு உண்டான நாள். வீடு மாறுறது, இடம் மாறுறது, அதே மாதிரி ஊர் மாறுறது, நாடு வேறு இடத்துக்கு மைக்ரேட் ஆகிடுறோன்னு சொல்லி மாறுறது, கோயில் மாறுறது, அர்ச்சகராக இருந்துட்டுருக்கா, வேலையில் இருக்கிறவா நான் அந்த ஜாபே பேசாமல் மாற்றிடலான் இருக்கேன், வேறு புது இதெல்லாம் கற்றுக்கலான் இருக்கேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மனசில் தோணக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. ஒருத்தர் ஒரு கொடுக்குறா, இது எனக்கு பிடிக்கல, இது சில பேர்லாம் மனசில் வச்சுட்டு நீங்கள் டப்புன்னு எடுத்து சொல்லுவேன், இது ஆக்சுவலி இது வேறு ஏதாவது மாற்றினா என்ன இருக்கும். திருப்பி அவள் போனதுக்கு ஃபோன் பண்ணல, நான் என்ன சொன்னேன்னா புரிஞ்சுதான் நான் சொன்னது அப்படின்னு சில கொஸ்டின்ஸ் அவாட்ட கேட்பேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை, அதாவது நம்ம குழம்புற விஷயங்களை அவாட்ட சொல்லி தெளிவாக்கி அது தெளிவான ரிசல்ட் வர வரைக்கும் விடவே மாட்டேன். மகராசி என்பவர்களுக்கு அவங்க கூட நினைப்பாங்க, என்னது அருமையான சப்ஜெக்ட், அருமையான விஷயம், பட் என்ன, ஆனால் உங்கள் மனசில் தோன்றது கரெக்ட். பிகாஸ் உங்கள் சப்ஜெக்டுன்னு வரும்போது நீங்கள் இப்படி கொடுத்தேன்னா இப்படி ரிட்டர்ன் வரும். இது ரொம்ப முக்கியம்னு உங்களுக்கு தெரியும். மகர ராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் கும்பராசி நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தில் பிடிவாதங்கள் அப்படின்னு பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இது இப்போ ஆட்டிடியூடு அப்படின்னு சொல்லலாம். ஆட்டிடியூடை குட் ஆட்டிடியூட், பேட் ஆட்டிடியூட்னு சொல்லிட்டு இருக்கு. குட் ஆட்டிடியூட் எப்போவுமே நான் இப்படி தான் இருப்பேன், எனக்குன்னு இது தெரியும், இந்த பாதை எனக்கு தெரியுங்கிற மாதிரி நிறைய விஷயங்களில் இன்றைய தினத்தில் யோசித்து செயல்படக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். படிப்பு விஷயங்களில் ரொம்ப நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும். ஸ்கூல் வச்சுட்டுருக்கோம், காலேஜ் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு டியூஷன் சென்டர் நடத்தி லாங்குவேஜ் எல்லாம் எடுத்து சொல்லி கொடுத்துட்டுருக்கவங்க அருமையான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு நல்ல கால் வரும் இன்றைக்கி, நீங்கள் எதிர்பார்க்கலாம் நல்ல விஷயங்கள். அதுமாதிரி குழந்தைகளுக்கு உண்டான திருமண காரியங்கள் கைகூடி வரக்கூடிய நாள். அதே சமயத்தில் அவர்கள் ஏதேனும் ஒரு தொழில் சம்மந்தமாக பேசினா அதை எடுத்து பண்ணி கொடுத்துருவோமே, அச்சோ ஆண்டவா சார் இப்போ தான் நல்ல செய்தி வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இந்த தினத்தில் உண்டு. வாகனம் புதுசாக மாற்றுறது, இது போன்ற காரியம் கும்பராசி என்பவர்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கும். மருத்துவ எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும், அதே மாதிரி ஆடிட்டிங் சம்மந்தமாக, அட்வொகேட் சம்மந்தமாக, அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு வெற்றிகள் உண்டு. கும்பராசி நண்பர்களுக்கு மீனராசி நேயர்களே, ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து பண்ணுறோம், இதில் ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாம் என்ன பண்ணுறது, சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கோபத்தையும் காமிக்க முடியாது, முழுங்கவும் முடியாது. சில விஷயத்தை எடுத்து சொல்லிடுவேன், டபார்னு எடுத்து சொல்லிடுவேன். இந்த மாதிரி இது இப்போ உடைஞ்சாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கும்போது இதில் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மனசில் கொண்டு வந்திருப்பேன். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், கவனம் என்பது தேவை. இது நடக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறது, மற்றவட்ட பர்மிஷன் கேட்காம சில காரியத்தை பண்ணிவிடுவேன், அதுதான். அதனால் எல்லாத்துலேயும் ஒரு யோசனை, அந்த யோசனையை அழகாக எக்ஸிக்யூட் பண்ணால் அது வெற்றிகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் இன்றைய தினத்தில் மீனராசி நேயர்களுக்கு. 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன் பார்க்கும். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பும் லைஃப்பில் எடுத்து வைக்கும்பொழுது ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு ரொம்பவுமே உத்வேகமாக இருக்கும், இது செஞ்சுட்டோம்னா சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்வேகமாக இருந்துட்டுருக்கோம். ஒரு சில காரியங்கள் உத்வேகங்கள் இல்லாமல் என்னமோ நம்மளே ரொம்ப சோர்வாக இருந்துட்டுருக்கோம். இந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா, நமக்கு ரொம்ப மன சங்கடமாக இருக்குது, ஒரு குழப்பமாக இருக்குது ஒரு விஷயத்தில் அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்லக்கூடிய ஒரு பிராயசத்தை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தேங்காய் எடுத்துட்டு நேராக போய் பிள்ளையார் கோயில், அதுவும் மரத்தடி பிள்ளையார் இருந்தா அப்படின்னு சொன்னால் ரொம்ப விசேஷம். அப்படி இல்லை, நான் வெளிநாடு வெளியூரில் இருந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளையார் கோயிலில் போய் பிள்ளையாரை சுற்றி வந்துட்டு அந்த தேங்காவை அவருடைய பாதத்தில் வச்சு நல்லா வேண்டி, எனக்கு இந்த ரொம்ப குழப்பமாக இருக்குது, ரொம்ப மனசு சங்கடமாக இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு வேண்டிட்டு அந்த தேங்காவை பிள்ளையாருக்கு செதர் தேங்காவை உடைச்சிடணும். அப்படி உடைச்சி முடிச்சதுக்கப்புறம் அருகம்புல்னால் அர்ச்சனை. பாயிண்ட் 2, அருகம்புல்னால் அர்ச்சனை பண்ணணும். அருகம்புல் இல்லை என்கிட்ட, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா ஏதாவது புஷ்பங்களை கொடுத்து அர்ச்சனை பண்ணிக்கலாம். அப்படி அர்ச்சனை பண்ணி முடித்ததுக்கப்புறம் பிள்ளையார்கிட்ட மனசார வேண்டிக்கணும், பிள்ளையாரப்பா எனக்கு இந்த காரியங்கள் நடக்கணும். அதனால தான் சொல்லப்பட்டது விக்னஸ்தஸ்ய நஜாயத்தைன்னு சொல்லுவாள். அதாவது விக்னங்கள் இருந்தால் தீர்க்கக்கூடிய சக்தி யார்கிட்ட இருக்குது அப்படின்னா பிள்ளையார்கிட்ட இருக்கான். விக்னங்களை போக்கக்கூடிய சக்தி விநாயகப் பெருமான்கிட்ட இருக்குது. அப்படி விநாயகப் பெருமான்கிட்ட வேண்டி வணங்கி அதுக்கப்புறம் அவருடைய பிரசாதத்தை எடுத்துட்டு நித்தியமாக அவர்கிட்ட அர்ச்சனை பண்ண பிரசாதத்தை எடுத்து நித்தியமாக நெத்தியில் வச்சு அந்த காரியம் முடிகிற வரைக்கும் பண்ணலைன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இதை
அனுபவபூர்வமாக நிறைய பேர் அவங்க லைஃப்பில் வந்து பண்ணியிருப்பாங்க. விநாயகர்கிட்ட வேண்டி வச்சுருப்பாங்க, அந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். விநாயகரை மனசார வேண்டியிருப்பா, அந்த காரியங்கள் வந்து வெற்றி பெறும். ஏன்னா வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய நிர்விக்னம் குருமே தேவன், விக்னங்களை போகக்கூடியவர் விநாயகர் பெருமான். அவரை வேண்டிண்டா போதும், நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த நினைப்பை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி அவர் வந்து அந்த சக்தியை வந்து அப்படியே மாற்றி அமைச்சு எது உங்களுக்கு நல்லதோ அதை வந்து எடுத்து செய்து கொடுப்பாரு. அதுதான் பிள்ளையாட்டு இருக்கக்கூடிய ரொம்ப விசேஷம். அதனால் நிறைய குழப்ப வேண்டாது. கல்யாணம் ஆகட்டும் சரி, பிஸ்னஸ் ஆகட்டும் சரி, பேச்சுவார்த்தையும் சரி, நீங்கள் போகிற காரியமாகட்டும் சரி, வேலையிலே ஆகட்டும் சரி, இந்த மாதிரி மனசில் போட்டு மனசில் உழுக்கக்கூடிய விஷயங்களை பிள்ளையாட்ட ஒரு தேங்காய் உழைச்சி அவட்ட நான் விட்டுட்டேன்னு சொல்லி பாருங்கள். உடனே அந்த காரியத்துக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அது உங்களுக்கு நல்லதாக அமையும்னு இன்றைய ஆன்மீக தகவல் பிள்ளையார் வழிபாட்டை பற்றி பார்த்தோம் இல்லையா? மீண்டும் நாளை சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷ் ஐயர்.